ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த அருமையான இந்த மதிய வேளையிலே உங்களை சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இந்த வாரத்தினுடைய கடைசி நாள். ஆண்டவருக்குள் நாம் ஓய்ந்திருக்கிற நாளாய் இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே உங்களோடு ஒரு ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில நான் வேதத்தை நான் ஆராயும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர் என்னோடு பேசினார். ஏசாயா 59 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. இந்த 2 வசனத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்கள். மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாக்கி விடவில்லை. உங்கள் தீய செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் செவிசாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதாவது நாம் வேண்டுகிற அந்த ஜெபங்கள்லாம் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம ஆண்டவத்துல நிறைய ஜெபங்களை நம்ம ஏறெடுக்கிறோம். அப்படி ஏறெடுக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு பதில் வராத போது நாம் ஒரு வாரம், ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் நம்ம ஜெபிக்கிறோம். நமக்கு பதில் வரல அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கல, அவர் என்னுடைய கூக்குரல அவர் கேட்கல, அவருக்கு என் மேல அக்கறை இல்லை, ஆண்டவரே உமக்கு கண் இருக்கிறதா, இப்படிலாம் நம்ம என்ன பண்றோம்? அழுகுறோம், புலம்புகிறோம், ஆதங்கப்படுறோம். இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஆனா அழகா அவர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ஜெபத்தை கேட்க என் காதுகள் மந்தமாக்கி போகல அப்படின்றார். என் காதுகள் மந்தமாக்கி போகல. உன் ஜெபம் எனக்கு கேட்குது. உன் ஜெபம் எனக்கு கேட்குது. உன்னை மீட்க இயலாதவாறு என் கரங்கள் என்ன செய்யல, குறுகி போகல அப்படின்றார். ஆக அப்ப நம்ம ஜெபம் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு தடையா இருக்கிறது எது அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய பாவங்களே, நம்மளுடைய மீறுதல்கள், நம்மளுடைய பாவங்கள், இவைகள் எல்லாம் அதுக்கு என்னவா இருக்குது? தடையா இருக்குது. சோ அப்ப நம்மளை சரி பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய அக்கிரமங்களை, நம்மளுடைய மீறுதல்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அதை நாம் விட்டு விட்டோமானால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளோடு பேசிய இந்த வார்த்தைகளை நாம் மனதில் கொண்டு வர இருக்கிற நாட்களில் இந்த பாவங்கள் நம்மளுடைய ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? தடை பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது மாதிரி நாம பார்த்துக்குவோம். ஓகேங்களா? ஒரு சின்ன ஜெபம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கோடி நன்றிகள் ராஜா. இந்த அருமையான இந்த மதிய வேளையிலே அப்பா, உங்களுடைய இறை வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய், கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் இடத்துல அறிக்கையிடுகிறோம். இந்த பாவங்களை எல்லாம் நாங்கள் விட்டு விடுகிறோம். இனி எங்கள் ஜெபங்கள், எங்களை நீர் ஆசீர்வதிக்க உமது கரங்கள் இனி குறுகி போகாது. எங்களுடைய ஜெபங்கள் உம்மிடத்திலே வருவதற்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு உடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கழுவி எங்களை மீட்டு பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.